ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். ஆன்ம வளர்ச்சி, ஆன்ம முன்னேற்றம் பெற விரும்புகிறவன், இறை அருளும் குரு அருளும் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறவன், எண்ணங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆன்ம பரிணாமம் என்ற அடுத்த கட்ட வளர்ச்சி பற்றி இன்றைய படிப்பாளிகளுக்கும் தெரிவதில்லை, பாமரனுக்கும் புரிவதில்லை. அதனால் பணம் சேர்ப்பது, பணக்காரனாவது, பட்டம் பதவி பெறுவது என்ற உலகியல் முன்னேற்ற நிலையே பெரிதாக எண்ணிக்கொண்டு அவற்றை அடைவதையே குறிக்கோளாகக் கொண்டு மானிட உலகம் அலைகிறது. எனவே மனிதனுக்கு பல பிறவிகள் கொடுத்து, அனுபவங்கள் கொடுத்து பாடம் புகட்டுகிறாள் ஆதிபராசக்தி. தோட்டி முதல் தொண்டைமான் வரை பிறவி அனுபவம் கொடுத்து வாழ்வின் குறிக்கோள் என்ன என்பதை உணர வைக்கிறாள். இந்த மானிடப் பிறவி கிடைத்தபோதே அவனவனும் தம் கர்மவினை கணக்கை தீர்த்துச் சரி செய்து கொள்ள வேண்டும். நினைக்கிற நினைப்பு, பேசுகிற பேச்சு, செய்கிற செயல் என்ற மூன்றாலும் ஒருவனுக்கு கர்மவினை திரள்கிறது. வெறும் நினைப்பு கூட ஒருவனுக்கு கர்மவினையாகச் சேரும். தீய எண்ணம் ஒன்று உன் மனதில் உருவான போதே அதற்குரிய தண்டனையும் தீர்மானித்து விடுகிறேன். அந்த தண்டனை கிடைப்பதற்கு கால அவகாசமாகலாம், ஆனாலும் தண்டனை உண்டு. அப்படியானால் உடம்பில் உள்ள இந்த பாவங்கள் போவது எப்படி? குருவின் பாதத்தை பற்றிக்கொள். குரு மந்திரத்தை மனதில் வை. ஓம் சக்தி.